அடுத்தது மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்கு இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி மேம் இருக்கு? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மேடம், மிதுன ராசி என்பவர்களுக்கு சனி பகவான் கர்ம சனியாக இருக்கார். கர்ம சனியாக இருந்தவர் சனி பகவான் கர்ம சனியாக வந்ததுலேருந்தே சரியான விஷயம். மிதுனம் வந்து ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் மேடம், ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ரகசியங்கள் இருக்குது அப்படின்னா அந்த ரகசியத்தில் ரொம்ப க்ளீனாக பொத்தி வச்சுக்கணும், இல்லைன்னா வெளியே தெரியறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்படின்னு நான் ஒரு சின்ன வயசு பிள்ளை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு பிளான் பண்ணுறேன். எனக்கு ஆசை, ரொம்ப நாளாக யூஎஸில் போய் படிக்கணும்னு ஆசை, ஆஸ்திரேலியாவில் போய் படிக்கணும்னு ஆசை. இந்த மாதிரி ஆசை இருக்க பிள்ளைங்க ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு கனவு மட்டுமே இருந்துச்சு, அதுக்கான எந்த சாத்தியக்கூறும் இல்லை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அதுக்கான சாத்தியக்கூறு வரும். பிள்ளைங்க வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இது மிதுனத்துக்கு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாதான் பிடிக்கும். திருப்பி வேலையில் உனக்கு அலைச்சல், திருப்பி வேலையில் உனக்கு பிரச்சனை, நீ ஓடி 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 காசு நிறைய சம்பாதிப்ப, ஆனால் ஓடி ஓடி என்னால் முடியல அப்படின்ற ஒரு விஷயம். எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக நடக்குதுங்க. எல்லாமே ஏன் என்னை சுற்றி எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக நடக்குது, எல்லாமே தாமதமாகுது, தடங்கலாகுது, ஒய் திஸ் டிலே அப்படின்ற எண்ணம் வரும். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்துட்ருக்கிற எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே வணக்கம். ஏன்னா அவ்வளோ ரசிகர்கள், அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கீங்க எங்களுக்கு. நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து நாங்கள் இன்னும் என்ன கொடுக்கணும், உங்களுக்காக என்ன பேசணும் அப்படின்னு நாங்கள் இன்னும் ரெடி ஆகிட்டுருக்குறோம். அப்போது அதுக்கெல்லாம் நீங்கள் தானேங்க காரணம். ஸோ வியூவர்ஸ், உங்களுக்கெல்லாம் நாங்கள் நிறைய தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப நன்றி. எங்கள் சேனலை இந்தளவுக்கு நீங்கள் பிரம்மாண்டமாக கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தது சனி பெயர்ச்சி இப்போ தாங்க முடிஞ்சுது. ஆனால் சனி வக்கர பெயர்ச்சின்னு ஒன்று இருக்கான். அப்படின்னா என்ன? சனி வக்கர பெயர்ச்சின்னா என்ன? அந்த சனி வக்கர பயிற்சியில் என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது, என்னென்ன தீமைகளும் நடக்க போகுது, எல்லாமே தெரிஞ்சுப்போம் இல்லையா? இந்த 12 ராசிக்கும் இந்த சனி வக்கர பயிற்சியில் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதை சொல்கிறதுக்காக ஒரு அருமையான, ஒரு அழகான ஒரு ஜோதிடர் வந்திருக்காங்க. ஜோதிடர் அப்படின்னு சொல்ல முடியாது, அவ்வளோ ஒரு அழகு தேவதை மாதிரி உட்காந்துருக்காங்க என் முன்னாடி. அப்படி ஒரு ஜோதிட சிரோன்மணி டாக்டர் தீபா அருளாளன். உங்களுக்கு கண்டிப்பாக அவங்கள நல்லா தெரிஞ்சிருக்கும். நீங்களாம் அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸாகவும் இருந்திருப்பீங்க. நான் முதல்ல அவங்களோட ஃபேனு. நிறைய கேட்டு தெரிஞ்சுப்போமே. இந்த சனி வக்கர பயிற்சியில் எவ்வளோ விஷயங்கள்லாம் அவங்க சொல்கிறாங்க 12 ராசிக்கும் அப்படின்னு நம்ம அவங்கள கேட்டு தெரிஞ்சுப்போம். அவங்களே சந்திப்போமா? வாங்க அவங்கள பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். மேம், இப்போது சனி வக்கர பயிற்சி அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ தான் சனி பயிற்சியே முடிஞ்ச மாதிரி இருக்குது. அதுக்குள்ளேயும் சனி வக்கர பயிற்சியா அப்படின்னா என்ன அப்படின்னு நாங்கள் யோசித்த நேரத்தில் நம்ம தீபா அருளாளன் மேடம் தான் இருக்காங்களே, அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு உங்களை கேட்கலான்னு இருக்கோம். இப்போ இந்த சனி வக்கர பயிற்சி அப்படின்னா என்ன, முதல்ல அது சொல்லுங்க மேம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு வந்து பெயர்ச்சி ஆகிறத சனி பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். சனி பகவான் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகி ஒரு ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 2.5 வருஷம் சஞ்சாரம் பண்ணுவார். இருக்கிறதுலே அதிக நேரம் ஒரு ராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய பிளானட் யாரு, கிரகம் யாரு அப்படின்னா சனி பகவான். அதனால தான் சனியை பார்த்து எல்லாருமே பயப்படுவாங்க. ராகு கேது ஏறக்குறைய 18 மாதம். அதுக்கப்புறம் குரு பயிற்சி, குரு ஒரு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறது 1 வருஷம். ஆனால் சனி 2.5 வருஷம். அந்த 2.5 வருஷத்துல கெடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார், 2.5 வருஷத்துலேயே வச்சு செய்வார். கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார், 2.5 வருஷத்துல பெரிய லெவலில் கொடுத்துருவார். ரெண்டுமே சனிக்கு உண்டு. அப்போ இந்த சனி பகவான் ஒரு ராசியில் சஞ்சாரம் பண்ணும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா ரெட்ரோகிரேட் ஆவார். ரெட்ரோகிரேட் ஆவார் அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பின்னோக்கி செல்வார் அப்படிம்பாங்க. பின்னோக்கி செல்வார்னா ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசியை கடக்கிறது இல்லை, நட்சத்திர பாதங்களை மட்டும் கடப்பார். அவர் ஸ்லோ டவுன் ஆவார் மேடம். ஆல்ரெடி ஸ்லோ பிளானட், ஸ்லோ டவுன் ஆவார். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா சனி வக்ரகதி அடையிறது, சனி வக்ர பயிற்சி அடையிறது அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் இப்போ மீனத்திலே தான் இருக்கார். மீனத்திலே இருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேவதியில் இருக்காரு. ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு. 8-10 வரைக்கும் ரேவதியில் இருப்பார். அதுக்கப்புறம் 9-10லேருந்து உத்திரட்டாதி அவரோட சொந்த நட்சத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சாரம் பண்ண ஆரம்பிப்பார். பொதுவாக சனி மற்ற நட்சத்திரத்தில் இருக்கிறத விட அவரோட சொந்த நட்சத்திரத்தில் பலம் அதிகம். நல்லது செய்யணும்னாலும் பெரிய
ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக செய்வார், கெடுக்கணும் அப்படின்னாலும் ரொம்ப இன்டென்சிஃபைடாக செய்வார். அந்த விதத்தில் ஒவ்வொரு ராசிக்குமே இம்பாக்ட் அப்படின்றது இருக்குதா மேடம் செய்யுது. இப்போ நிறைய பேர் என்ன நினைப்பாங்களா மேடம், நீங்கள் கேட்ட மாதிரி தான், இப்போ தான் சனி பயிற்சியை பற்றி சொன்னாங்க, அதுக்குள்ளே சனி வக்ரகதி சொல்கிறாங்க, இந்த அஸ்ட்ராலஜர்ஸ்க்குலாம் வேலையே இல்லை அப்படிம்பாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா மேடம், இதெல்லாம் சூக்ஷ்மமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். நல்லது நடக்க போகுது அப்படின்னாலும் நாங்கள் ஒரு இன்ட்டு கொடுப்போம், அதை சார்ந்து நீ பல முடிவு எடுக்கலாம், முக்கியமான முடிவு. கெட்டது நடக்க போகுது அப்படின்னாலும் நாங்கள் உங்களை எச்சரிக்கிறோம், அதை சார்ந்து நீ ஒரு சிலத்துல உஷாரா இருக்கலாம். நம்பிக்கை இல்லாதவங்க யோசிக்க வேண்டியதில்லை, பார்க்கவும் வேண்டியதில்லை. ஆனால் நம்பிக்கை இருக்கிறவங்க பிளானட்ஸ் நெவர் சே இல்லை மேடம். இது எங்க சின்ன வயசுல இருந்து நாங்கள் கேட்டு கேட்டு வளர்ந்தது. பிளானட்ஸ் நெவர் சே இல்லை, பிளானட்ஸ் ரூல்ஸ் த வேர்ல்ட் அப்படிம்பாங்க. அப்ப நம்ம நினைக்கிறோம் நம்மளோட புத்திசாலித்தனத்தினால நம்ம வாழறோம் அப்படின்னு. நீ உன்னோட புத்திசாலித்தனம் சுடர் விட்டு எரியறதுக்கும் கிரகங்கள் காரணம், உன்னோட புத்திசாலித்தனம் மங்கி போறதுக்கும் கிரகங்கள் காரணம் அப்படின்றத புரிஞ்சுட்டு நாங்கள் சொல்ற ஹின்ஸை கொஞ்சம் காஷியஸாக ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்லது மேடம். சூப்பர், ரொம்ப அழகாக சொன்னீங்க. சனி வக்ர பயிற்சி அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு நல்லா இப்போ புரிஞ்சிருக்கோம், தெளிவாக சொல்லியிருக்காங்க மேம். இப்போ இந்த சனி வக்ர பயிற்சியில் இந்த 12 ராசிக்கும் என்னென்ன நன்மைகள் என்னென்ன தீமைகள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாமா? கண்டிப்பாக மேடம். அடுத்தது மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி மேம் இருக்கு? பொதுவாக பார்த்தீங்கன்னா மேடம், மிதுன ராசி என்பவர்களுக்கு சனி பகவான் கர்ம சனியாக இருக்கார். கர்ம சனியாக இருந்தவர் சனி பகவான் கர்ம சனியாக வந்ததுலேருந்தே சரியான அலைச்சல் அப்படின்றது மிதுனத்துக்கு இருந்துச்சு, தொழில் ரீதியா அப்படின்னு சொல்லலாம். இப்போ குரு பயிற்சி ஆனதுலேருந்து குருனோட பார்வை சனி மேலே படுறதுனால தொழில் ரீதியாக பெருசாக அலைச்சல் இல்லை, ஓரளவுக்கு அப்படியே ஸ்மூத்தாகி வந்தாங்க. இது ஸ்மூத்தாகவே தான் இருக்க போது, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இவங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு தொழிலில் மேன்மை முன்னேற்றம் அப்படின்றது வரும். அதுக்கும் மேலே சனி பகவான் 8 மற்றும் 9க்கு அதிபன் மேடம். அஷ்டமாதிபதியும் அவன் தான், பாக்கியாதிபதியும் அவன் தான். அஷ்டமாதிபதி பாக்கியாதிபதின்ற பட்சத்தில் குழந்தையும் கிள்ளி விட்டுருவான், தொட்டிலையும் ஆட்டுவான். அப்போ உன்னை கெடுக்கவும் செய்வான், கொடுக்கவும் செய்வான். அப்போ நீ என்ன பண்ணும், அவன் கெடுக்கணும்னு நினைக்கும் போது கெடுக்கிறதுக்கு நீ எந்த விதமான ஒரு லூப் லைனையும் நீ கிரியேட் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லலாம். மொதல் விஷயம் மிதுனம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் மேடம், ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ரகசியங்கள் இருக்குது அப்படின்னா அந்த ரகசியத்தில் ரொம்ப க்ளீனாக பொத்தி வச்சுக்கணும், இல்லைனா வெளியே தெரியறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்லாம். ரகசிய உறவு முறைகள், ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ், ஹிடன் சீக்ரசிஸ் ஏதாவது இருக்குன்னா க்ளீனாக அவங்கள சார்ந்த ஒரு 10 பேருக்காவது அட்லீஸ்ட் தெரிய வைக்க பார்ப்பார் சனி பகவான். இது கெட்ட விதத்துல, நல்ல விதத்துல சொல்லிக்கலாம். ஏன்னா குருனோட பார்வை இருக்கிறதுனால நல்ல விதத்துல. ரொம்ப நாளாக மனைவினோட தொல்லை தாங்க முடியல, ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ், எனக்குன்னு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, என் மனைவி முழுக்க பார்த்தீங்கன்னா என்னை வறுத்து எடுத்துட்டு தான் இருக்காங்க, பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க, காசுக்காக மட்டுமே என் கூட வாழறாங்க அப்படின்றவங்களா இருந்தாலும் சரி. இப்போ கணவர் இதே மாதிரி பண்ணுறாரு. என் கணவருக்கு ஏகப்பட்ட ரிலேஷன்ஷிப் இருக்குது, என்ன பார்த்தீங்கன்னா இருந்தாலும் ஒரு கௌரவத்துக்காக ஒரு மனைவியை வச்சுட்டு இருக்காரு, சமுதாயத்துக்காக ஒரு மனைவியை வச்சுட்டு இருக்காரு, டெய்லி என்னை ஏகப்பட்ட ஹராஸ் பண்ணுறாரு அப்படின்னா அந்த கணவரை பற்றி வெளியே தெரிஞ்சிடும். தெரிஞ்ச உடனே இவங்களுக்கு என்ன ஆகும், இதுல இருந்து ஒரு விமோச்சனம், ஒரு விடுதலை அப்படின்றது கிடைக்கும். இந்த மிதுன ராசி பெண்கள் இந்த மாதிரி ஒரு விதத்துல இருந்தாங்கன்னா அது ஒரு நல்லது இல்லைங்களா? சனி கெட்டது செஞ்சாலும் நாரதர் கழகம் நன்மையில் முடியும் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி நல்லதுல தான் முடியும், கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இல்லைங்க அந்த மாதிரிலாம் இல்லை, நல்ல குடும்பம் இருக்கு, நான் திமிர் எடுத்து போய் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னா அதுல இவங்களே கவனமா இருக்கணும். எத்தனையோ பர்சன்ஸ் எந்தெந்த விதமாவோ இருக்காங்க இல்லையா மேடம்? எல்லா ராசிலையும் இந்த மாதிரி பர்சன்ஸ் இருக்கதான் செய்யறாங்க. உடனே அவங்க தப்பானவங்களா அப்படின்னு நம்ம கமெண்ட் பண்றதுக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. அவங்கவுங்களோட சூழ்நிலை, அவங்கவுங்களோட பிரச்சனை, நம்ம அதை பத்தி உள்ள நுழைய வேண்டாம். பட் இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களா இருக்காங்க அப்படின்னா இப்படி நடக்கிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. அதே மாதிரி நான் முன்னமே சொன்ன மாதிரி ஹெல்த்ல கொஞ்சம் கவனமா தான் மேடம் இருக்கணும். எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 1/11 1/11 வரைக்கும் பிரச்சனை கம்மி மேடம். 1/11 டிசம்பர் 11 வரைக்கும், அதாவது 11/12 வரைக்கும் கொஞ்சம் காஷியஸா தான் இருக்கணும் அப்படின்னா, ஏன்னா குருனோட பார்வை இருக்காது ஃபர்ஸ்ட் விஷயம். அதுக்கடுத்து பாக்கிய ஸ்தானத்தும் இப்போ எந்த விதத்துல கெடுப்பா நம்ம சொல்லிட்டோம், எந்த விதத்துல கொடுப்பா அதையும் சொல்லணும் இல்லைங்களா? நான் ஒரு சின்ன வயசு பிள்ளை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு பிளான் பண்ணுறேன். எனக்கு ஆசை, ரொம்ப நாளாக யூஎஸில் போய் படிக்கணும்னு ஆசை, ஆஸ்திரேலியாவில் போய் படிக்கணும்னு ஆசை. இந்த மாதிரி ஆசை இருக்க பிள்ளைங்க ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு கனவு மட்டுமே இருந்துச்சு, அதுக்கான எந்த சாத்தியக்கூறும் இல்லை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அதுக்கான சாத்தியக்கூறு வரும். பிள்ளைங்க வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இது சனி கொடுப்போம், ஓகேங்களா? அட் த சேம் டைம் அப்பா பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன பிள்ளைங்க தான், மிதுன ராசி பிள்ளைங்க. எங்கள் அப்பா ரொம்ப நாளாக ஃபாரின் போகணுன்னு ட்ரை பண்ணுறார்.
இந்த காலகட்டத்தில் சனி அமுச்சு வச்சுடும். அப்பனோட சப்போர்ட் பரிபூர்ணமாக கிடைக்கும். இல்லைங்க நாங்கள் ரொம்ப வயதானவங்க, ரொம்ப நாளாக வெளிநாடு டூர் போகணும்னு ஆசைப்படுறோம், இங்கேருந்து கைலாசநாதரை போயிட்டு பார்த்துட்டு வரணும்னு ஆசைப்படுறோம், சனி ரொம்ப ஈஸியாக வந்து சிவபிரானை பார்க்கறதுக்கு அனுப்பிச்சு வச்சுடுவோம். நீ எந்த கடவுளை பார்க்கணும்னு ஆசைப்படுறியோ கொஞ்சம் யோசிப்பான், சிவனை பார்க்கணும் அப்படின்னா மட்டும் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் சனியே பண்ணி அனுப்பிச்சு வச்சுடும். அதுக்கான எல்லாமே யோசிக்க தாங்க யோசித்தேன். டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக ஒரு ட்ராவலர் வந்து நாங்கள் கேட்டோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஏஜென்சி அவங்களே வந்து இது எடுத்தாங்க, அடுத்து சட்டுன்னு முடிஞ்சிருச்சுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு எல்லாமே வரும் மேடம். இது எல்லாமே ப்ளஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குருவோட பார்வை ஆகின்ற பின்னாடி, அதாவது 1/11 டிசம்பர் 11 வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா, சனி கர்ம சனியாக இருக்காரு. சனி முதலேருந்தே கர்ம சனியாக தான் இருக்காரு. ஆனால் குருனோட பார்வை இல்லாத பட்சத்தில் சனிக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் பிடிக்கும், மிதுனத்துக்கு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாதான் பிடிக்கும். திருப்பி வேலையில் உனக்கு அலைச்சல், திருப்பி வேலையில் உனக்கு பிரச்சனை, நீ ஓடி 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 காசு நிறைய சம்பாதிப்ப, ஆனால் ஓடி ஓடி என்னால் முடியல அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக நடக்குதுங்க. எல்லாமே ஏன் என்னை சுற்றி எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக நடக்குது, எல்லாமே தாமதமாகுது, தடங்கலாகுது, ஒய் திஸ் டிலே அப்படின்ற எண்ணம் வரும். சைலன்ஸ் இஸ் த கீ. அமைதியாக இருக்கணும், அதுதான் உன்னோட ஒரு திறவுகோல் அப்படின்னு வச்சுக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா நீ பாட்னு ஹார்ட் ஒர்க் பண்ணால் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அவர் குரு வந்து பார்த்தீங்கன்னா மாறும்போது திருப்பி சனி மேலே பார்வை வந்துடும், பிரச்சனை கம்மி. குரு அதிசாரமாக பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் மட்டும் வேலையில் பயங்கர அலைச்சல் திரும்பி வரும், திரும்பி அதுவே மாறிடும், கவலைப்பட வேண்டாம். சூப்பர் சூப்பர். அதாவது அவங்க வேலையை அவங்க பார்த்தாலே நல்லா இருப்போம் அப்படின்றத மிதுன ராசிக்கு சூப்பராக சொல்லிட்டீங்க. கரெக்ட். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நல்லா அழகாக சொல்லியிருக்காங்க. மிதுன ராசிக்கு இவ்வளோ நாள் இருந்ததை விட இந்த சனி வக்கர பயிற்சி அப்போல்லாம் ரொம்ப நல்லா இருப்பீங்க. கவலையே படாதீங்க, தைரியமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. உங்களுக்கு வந்து மேம்கிட்ட காண்டாக்ட் பண்ணோன்னா வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து 24 hours அவங்க அவைலபிள் தான். நீங்கள் எப்போ வேணாலும் ஃபோனில் வாட்ஸ்அப்பில் பேசலாம், வாட்ஸ்அப்பில் ஜாதகம் அனுப்பலாம், வாட்ஸ்அப்லேயே உங்கள் பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் நீங்கள் பேசி தீர்வு கிடைக்கும். தேங்க்யூ.